பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 10th ஓல்டு புக்கில் ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்குப்பா. இதில் பாருங்கள், பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்னா இளங்கலை, எம்ஏ அப்படின்னா முதுகலை. சரியா? இப்போ பிஎஸ்சின்னு இருக்குது பார்த்தீங்களாப்பா. அப்போ பிஎஸ்சின்னா என்னது? பேச்சுலர் ஆஃப் சயின்ஸு, அது வந்து இளம் அறிவியல். சரியா? பிஎஸ்சி அப்படின்னா இளம் அறிவியல், எம்எஸ்சி அப்படின்னா முது அறிவியல். சரியா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஎஸ்சி இளம் அறிவியல், எம்எஸ்சி முது அறிவியல். பி லிட் பேச்சுலர் ஆஃப் லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்கள்ல, அப்படின்னா இளங்கலை இலக்கியம். சரியாப்பா? அப்போ பேச்சுலர் அப்படின்னு வந்துட்டாவே இளங்கலை தான். ஆனால் இங்கே மட்டும் இளம் அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா? அடுத்து பிஎட் அப்படின்னா இளம் கல்வியல். பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னா அது இளம் கல்வியல்னு அர்த்தம். அப்போ எம்எட் அப்படின்னா முது கல்வியல். இது இளம் கல்வியல், இது முது கல்வியல். அடுத்து பாருங்க, பிஹெச்டி டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி, அதை வந்து முனைவர்னு சொல்லுவாங்க. முனைவர் பட்டம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்மளுக்கு தெரியும். ஐஏஎஸ் ஆட்சி பணி, ஐபிஎஸ் காவல் பணி, ஐஎஃப்எஸ் வனப்பணி, ஐஆர்எஸ் இந்திய வருவாய் பணி. சரியா? அப்போ பிஇ பாருங்கப்பா, இளம் பொறியியல். சரியா? இளங்கலைன்னு கொடுக்கல, இளம் பொறியியல். அதே எம்இனா முது பொறியியல் அப்படியே வந்துடும். சரியா? அப்போ பிடெக்கு, இப்போ பிஇ முடிச்சிட்டோம். அப்போ பிடெக்கு என்னப்பா? இளம் தொழில்நுட்பவியல். அப்போது பிஇ அப்படின்னா இளம் பொறியியல்னு வரும், பிடெக் அப்படின்னா இளம் தொழில்நுட்பவியல். ஏன்னா டெக்னாலஜின்னு வருதுல. அடுத்து எம்டெக்னா முது தொழில்நுட்பவியல். எம்ஃபில் அப்படின்னா என்னப்பா? அதாவது மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபின்னு சொல்லுவாங்களே, அப்படின்னா ஆய்வியல் நிறைஞர்னு அர்த்தம். இதான் ரொம்ப முக்கியம். சரியா? எம்ஃபில் மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி அப்படின்னா ஆய்வியல் நிறைஞர். சிஏ அப்படின்னா நம்மளுக்கு கணக்காயர்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் பட்டய கணக்கரும் வரும். சரியா? ரெண்டும் ஒன்று தான். சரியாப்பா? இப்போ சிஏ அப்படின்னா கணக்காயர். ஸோ அது போக இப்போது ரீசெண்டாக அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் பரவிட்டு இருக்குப்பா. ஒன்றும் இல்லை, அடுத்த எஸ்ஏ எக்ஸாம் வந்து 21/12/2025 கண்டக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மொமராண்டம் வந்து வந்துட்டுருக்கு. சரிங்களா? ஸோ எஸ்ஏ எக்ஸாம் படிக்கிறவங்க நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு எக்ஸாம் சொல்லி தள்ளி போயிட்டே தான் இருக்குது. பட்டு தீர்ப்பு கொடுத்துட்டாங்கப்பா. இந்த லிஸ்ட் தான் வெளியே விடணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. பட் இன்னும் லிஸ்ட்டு வெளியில் விடலை. அது இது இல்லாமல் இந்த மாதிரி எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு மெமராண்டம் வந்திருக்கு. சரி, பார்ப்போம். நம்மளுக்கு தேவை எக்ஸாம் 21/12/2025 அப்படின்றது கண்ணுபட தெரியுது. அதனால் நல்ல விதமாக படிங்க, நல்ல விதமாக எழுதுங்கப்பா. எக்ஸாம் நல்லா அட்டன் பண்ணுங்கப்பா. நன்றி.